I welcome you to learn English. இங்கே கொடுத்துருக்கிற பேராகிராஃபை பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்க. The boy is able to finish the work within 2 weeks. ஒரு பாய் அவனால் 2 வாரத்தில் அந்த வேலையை முடிக்க முடியும். If the teacher allows him. டீச்சர் அனுமதி கொடுத்தால், டீச்சர் இன்னும் அனுமதி கொடுக்கல, ஓகே, அவங்க கொடுத்தாங்கன்னா அவனால் 2 வாரத்தில் வேலையை முடிக்க முடியும். ஏபிசி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? இந்த மேலே இருக்கிற பேராகிராஃபை பொறுத்து கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? உங்களுடைய இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் செக் பண்ணுற எக்ஸசைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், த பாய் cannot do the work. அந்த பையனால் வேலையை செய்ய முடியலை. ஸோ இது ராங். த டீச்சர் கிவ்ஸ் பெர்மிஷன். டீச்சர் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ராங். த லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். த பாய் கேன் டூ த ஒர்க். ஸோ இந்த பேராகிராஃபை பொறுத்தவரை த பாய் கேன் டூ த ஒர்க், அது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ தேட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சின்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் another one. Understand the passage first. The students write only a few sentences as the given question is very difficult. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட், அதாவது எந்த ஆப்ஷன் இந்த பேராகிராஃபுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள், பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The question is not easy. That is the correct option. Question difficult-ஆக இருந்ததுனால மாணவர்களால் நிறைய சென்டென்சஸ் எழுத முடியல. Other 2 options are wrong. அதாவது கொடுத்துருக்கிற பேராகிராஃப்க்கு irrelevant-ஆக இருக்குது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சின்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now look at this passage. You asked me to attend the meeting, but I am not sure whether my work will be completed in time or not. இந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். You asked me to attend a meeting. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லி என்னை கேட்டுக்கிறீங்க. பட் ஐ எம் நாட் ஷியோர், ஆனால் நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. வெதர் மை ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன் டைம் ஆர் நாட். என்னுடைய வேலை டைமுக்கு முடிஞ்சிருமா அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ ஐ மே அட்டன் த மீட்டிங் ஆர் ஐ மே நாட். ஸோ நான் மீட்டிங் அட்டன் பண்ணாலும் பண்ணுவேன், இல்லைனாலும் இல்லை, அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தி டாக்குமெண்ட்ஸ் ஹாவ் பீன் சப்மிட்டட் ஜஸ்ட் நவ் அண்ட் தே ஆர் கோயிங் டு பி செக்ட் பை தம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் செய்யப்பட்டது, அது எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ண போகிறாங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் இந்த பேராகிராஃப்க்கு பொருந்தும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட், த டாக்குமெண்ட்ஸ் ஹேவ் பீன் சப்மிட்டட் ஜஸ்ட் நவ். இப்போ தான் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தே சப்மிட்டட் டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி, இது ராங். தே ஆர் நாட் ரெடி டு செக், இதுவும் ராங். They did not submit documents already. இதுதான் கரெக்ட். Now look at this paragraph. He told me that he was suffering from fever and did not want to attend the class. Okay, ABC. இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக பொருந்தும்? அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He was not interested to attend the class. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்லாம் அந்த பேராகிராஃபில் எதுவும் சொல்லப்படலை. அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன், he attended the class. கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரியும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. he was ill. ஓகே, he was suffering from fever அப்படின்னு வந்திருக்கு. ஸோ that option is correct. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், isn't it? Next one. There are some files, stationery, books and equipments. Now read out the options. எந்த ஆப்ஷன் கரெக்டாக பொருந்தும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
there are some cooking floor. இது ராங். குக்கிங் ஃப்ளோரை பற்றி எதுவுமே இதில் இல்லை, பேராகிராஃபில் இல்லை. தெர் இஸ் நத்திங், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். They did not quit from the argument as they had strong evidence. அவங்க ஆர்கியூமெண்ட்லேருந்து வெளியேற விரும்பவில்லை, ஏன்னா அவங்ககிட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது. ஓகே, 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக பொருந்தும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். They were ready to argue. ஆக்சுவலாக அவங்க ஆர்கியூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அதர் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஸோ இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரீட் பண்ணுறப்பவே பொறுமையாக ரீட் பண்ணோன்னா ஈஸியாக அவங்களால என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத கேட்ச் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.